வெல்கம் டு அவர் சேனல் ராஜாவின் பார்வை. டுடே வந்து நம்ம கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய எம்பிஏ கோர்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ல மட்டும் 5 டைப் ஆஃப் எம்பிஏஸ் இருக்கு. ஸோ அந்த எம்பிஏஸ்ல டூயல் ஸ்பெஷலைசேஷன்ஸ் தராங்க. அண்ட் என்னென்ன எம்பிஏஸ் 5 எம்பிஏஸ் இருக்கு, அது என்னென்ன யூனிவர்சிட்டி கீழே வருது, அதோட எம்பிஏஸ் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிற எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் யூஜி முடிச்சுட்டு எம்பிஏ போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் உள்ள காலேஜில் நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூயல் ஸ்பெஷலைசேஷனில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய 5 எம்பிஏஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான எம்பிஏஸ் இருக்கும். அண்ட் இந்த 5 எம்பிஏ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் செமஸ்டருக்கு 40,000 ஆரம்பிச்சு 90,000 முடியக்கூடிய எம்பிஏஸ் தான் இருக்குது. ஸோ எந்தெந்த எம்பிஎஸ் வந்து என்னென்ன ஃபீஸில் வருது, ஸோ அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன, யூஜியில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் எலிஜிபிள் ஆக முடியும், ஸோ எப்படி அட்மிஷன்ஸ் இது பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அண்ட் அது வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி மை செல்ஃப் ராஜகுமாரன், நான் வந்து நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் அட்மிஷன் கோஆர்டினேட்டராக இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் சொல்கிறதுல ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டடில் அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் என்னோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த நம்பரை சேனல் ராஜாவின் பார்வை ஏதாவது புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் ராஜாவின் பார்வை உங்கள் பார்வைக்கு வரும். ஸோ நேரில் மொத்தம் 5 எம்பிஏஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரு காலேஜ் ஆஃப் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் அப்ளைட் சயின்ஸில் வரக்கூடிய எம்பிஏ. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பிஏ இன் ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அந்த எம்பிஏ இருக்குது. அதுக்கடுத்த எம்பிஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள வரக்கூடிய ஒரு எம்பிஏ இருக்குது, செகண்ட் ஒன். அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதுவுமே ஒரு இன்ஜினியரிங் கேம்பஸ், அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய ஒரு எம்பிஏ. அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நேரு காலேஜ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் வரக்கூடிய எம்பிஏ டூயல் ஸ்பெஷலைசேஷன். அண்ட் ஃபிஃப்த் எம்பிஏ வந்து பார்த்தீங்கன்னா நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட். மொத்தம் 5 இடத்துல வந்து எம்பிஏ வருது. ஸோ இந்த எம்பிஏல என்னென்ன ஸ்பெஷலைசேஷன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, எதில் டூயல் ஸ்பெஷலைசேஷன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, இது என்ன யூனிவர்சிட்டி கீழே வருது, என்ன அடிஷனலாக சொல்லி தராங்க அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எம்பிஏ இன் ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நேரு காலேஜ் ஆஃப் ஏரோநாட்டிக்கல்ஸ் அண்ட் அப்ளைட் சயின்சஸில் வருது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகப்பா யூனிவர்சிட்டி கீழே வருது, 2 இயர்ஸ் எம்பிஏ. இந்த எம்பிஏ கூட உங்களுக்கு அடிஷ்னலாக அயாட்டாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லி தராங்க. அயாட்டானா என்னன்னா இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் அப்படிங்கிற கோர்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வருது. அண்ட் அமேடியஸ் கோர்சஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக சொல்லி தராங்க. ஸோ இந்த எம்பிஏ ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் முடிச்சு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஏர்போர்ட்டில் மேனேஜ்மெண்ட் பண்ணுற இடத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரோநாட்டிக்கல் சம்பந்தமான எல்லா கோர்சஸுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றின பிரச்சனையே உங்களுக்கு தேவையில்லை. அண்ட் செகண்ட் எம்பிஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே வரக்கூடிய ஒரு அட்டானமஸ் காலேஜ். ஸோ இந்த எம்பிஏல வந்து பார்த்தீங்கன்னா டூயல் ஸ்பெஷலைசேஷன் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதில் டூயல் ஸ்பெஷலைசேஷனில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஸ்பெஷலைசேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ், லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா பிரைமரியாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் பிரைமரியாக சூஸ் பண்ணிக்கலாம். இது கூட செகண்டரல் ஸ்பெஷலைசேஷன்ஸ் என்னெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரியல் எஸ்டேட் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் டூரிசம் மேனேஜ்மெண்ட். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டூயல் ஸ்பெஷலைசேஷனாக சூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா NIET நேருவோட ஃபர்ஸ்ட் கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வரக்கூடியது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3வது எம்பிஏ NIT நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வரக்கூடிய எம்பிஏ. அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூயல் ஸ்பெஷலைசேஷன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. மெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ், லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் எம்பிஏல வரக்கூடியது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் எம்பிஏ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெஹ்ரு காலேஜ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபிலியேட்டட் டு பாரதியார் யூனிவர்சிட்டி. இது ஒரு B ஸ்கூல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் டூயல் ஸ்பெஷலைசேஷன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் எம்பிஏல என்னெல்லாம் இருக்குன்னா எம்பிஏ ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட், அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். இதெல்லாமே ரொம்ப ரேரான எம்பிஏ ஸ்பெஷலைசேஷன்ஸ் நேருவில் மட்டும்தான் இருக்குது. அண்ட் ரியல் எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் சிஸ்டம், ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். இந்த மாதிரியெல்லாம் ஸ்பெஷலைசேஷன்ஸ் நீங்கள் எங்கேயுமே கேட்க முடியாது. பட் நம்ம நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஆஃப் 5th எம்பிஏ எது அப்படி எங்கே இது பண்ணுறாங்க அப்படின்னா நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட். இதுவும் ஒரு B ஸ்கூல், ஸ்டாண்டலோன் B ஸ்கூல். வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய B ஸ்கூல். அது முதல்ல சொன்ன அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் அட்டானமஸில் வரும். அது B ஸ்கூல் கிடையாது. இது வந்து ஸ்டாண்டலோன் B ஸ்கூல். இதுலேயும் டூயல் ஸ்பெஷலைசேஷன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க.
MBA in Finance Management, Marketing Management, Human Resource Management, Operation Management, Business Analytics. அதுக்கப்புறம் செக்டரல் ஸ்பெஷலைசேஷன்ஸ் என்னென்னா லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரியல் எஸ்டேட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ரேரான ஸ்பெஷலைசேஷன்ஸ் எல்லாமே இந்த நேரு பி ஸ்கூலில் வந்து இருக்குது. அண்ட் டூரிசம் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த 5 விஷயம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நெஹ்ரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனோட 5 MBAs. ஸோ நெஹ்ரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனோட ஒரு ஓவர்வியூ என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெஹ்ரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 இயர்ஸ் அந்த எஜுகேஷன் ஃபீல்டு 50+ இயர்ஸாக இருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 12 காலேஜும் கேரளாவில் 14 காலேஜ் வச்சிருக்காங்க. இவங்க ஒரு மிகப்பெரிய குரூப்பு. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையா கம்பெனிஸ் வந்து வராங்க. அதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே 100% வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த இதில் ஏதாவது இந்த ஸ்பெஷலைசேஷன்ஸில் அட்மிஷன் போடணும், எவ்வளோ ஃபீஸ் ஃபஸ்ட்டு பே பண்ணணும், இந்த கோர்ஸு இந்த இன்ஸ்டியூஷனில், அதாவது நான் 5 சொன்னாலே 5 MBAல இந்த MBAல நான் போடணும், இதுக்கு என்ன ஃபீஸ் வரும், ஏதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கா, அந்த பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீடடா அப்படிங்கிற உங்கள் எல்லா டவுட்ஸுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பர்சனல் நம்பர் அண்ட் இன்ஸ்டாகிராம் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை நேரில் வர மாதிரி இருந்தால் நீங்கள் எங்கே வரணும் அப்படின்னா நெஹ்ரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் குனியமுத்தூரில் இருக்கக்கூடிய கார்பரேட் ஆஃபீஸில் தான். இது 5க்குமே வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ப்ரொசீஜர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இது பண்ணுவாங்க. ஸோ அதோட அட்ரஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னாலே நம்மளே உங்களுக்கு எல்லாமே ஃபுல் அட்மிஷன் கைடன்ஸ் பண்ணி அட்மிஷனும் வாங்கி கொடுத்துருவோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம சேனல் ராஜாவின் பாரு யாராவது புதுசாக இருந்தால் மறக்காம ராஜாவின் பாரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அண்ட் உங்களுக்கு யூஸ் ஆகனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது MBA ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா மறக்காம உங்கள் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறையா காலேஜஸ் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸில் நான் இப்போ சொன்னது எல்லாமே வித்தவுட் டொனேஷன் தான். அதே மாதிரி வித்தவுட் டொனேஷனில் பெஸ்ட்டு MBAs வந்து கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.